சென்னையில் விட்டு பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் சோழிங்கநல்லூர் OMR சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சீனிவாசன் வழங்கிட கேட்கலாம். சீனிவாசன், வணக்கம். கள தகவலை சொல்லுங்க. வணக்கம். இலங்கைக்கு தென்கிழக்கே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகின்ற இந்த நிலையில தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள்ல லேசான அல்லது மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் சென்னை பழைய மாமல்லபுரம் சாலை, கண்ணகி நகர், காரப்பாக்கம், சோழிங்கநல்லூர், குமரன் நகர், நாவலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்துக்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக பழைய மாமல்லபுரம் சாலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருந்தன. இந்த மழைநீர் காரணமாக போக்குவரத்து நெரிசல் இப்பகுதியில கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது. மேலும் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சியை நம்மால காண முடிகிறது. மழை காரணமாக மழைநீர் தேங்கியுள்ள குண்டும் குழியுமாக இருக்கின்ற இந்த பகுதிகளில் இருசக்கர வாகனத்தை இயக்காதவாறு கவனம் தேவை என போலீசார் அறிவுறுத்தி வருகின்றனர். மேலும் இந்த பழைய மாமல்லபுரம் சாலையில் மெட்ரோ ரயில் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில வழக்கமாக இப்பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வழக்கம். இந்த மழையின் காரணமாக தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் விதமாக அப்பகுதியில் இருக்கின்ற போக்குவரத்து போலீசார் தற்போது பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். வெறும் அரை மணி நேரம் பெய்த இந்த மழைக்கே இப்பகுதியில் ஏராளமாக மழைநீர் தேங்கியிருக்கிறது, குளம் போல் காட்சியளிக்கிறது. தொடர் மழை நீடித்தால் இப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படும் என தெரிய வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சீனிவாசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.